சார் சொல்லுங்கம்மா. நான் ஒரு கம்ப்ளைண்ட் தரணும் சார். என்ன கம்ப்ளைண்ட்மா? என்னோட புது ஸ்கூட்டர் அதை என் கண்ணு முன்னாடியே மேல இருந்து தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. என்னது? ஸ்கூட்டரை மேல தூக்கிட்டு போய் அங்கிருந்து போட்டு உடைச்சாங்களா? ஆமா சார். அந்த ஆளுக்கு இவங்க மேல மோட்டிவ் இருக்கு. பழி வாங்குறதுக்காக செய்யறான். யாருங்க அந்த ஆளு? என்னப்பா சினிமால வர மாதிரி யோசிச்சு யோசிச்சு பண்ணிருக்கான்? அவன் பேரு கதிர்வேல், அரசியல்வாதி ராஜேஸ்வரியோட பையன். அவனோட தாத்தா பரமேஸ்வரன் நம்ம பொள்ளாச்சியோட முன்னாள் தொகுதி எம்எல்ஏ. பத்தாததுக்கு அவங்க கிட்ட பணம் வர கொட்டி கிடக்கு. அவன் தான் என்னை விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏமா அவங்க எவ்வளவு பெரிய இடம்னு உனக்கு தெரியுமாமா? சார், அதான் அவனை பத்தின டீட்டெயில் எல்லாமே சொல்றேனே. அவன் எவ்வளவு பெரிய இடமா இருந்தா எனக்கு என்ன சார்? ரவுடித்தனம் பண்ணிருக்கான், என்னோட பொருளை போட்டு உடைச்சிருக்கான். அதுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? ஏமா அதுக்காக கம்ப்ளைண்ட் தரணுமாமா? இல்ல பாருங்கம்மா, அது பெரிய இடம். நீங்க மோதனா உங்களுக்கு தான் சிக்கலுக்கு மேல சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். நான் வேணா அவுட் ஆஃப் தி கோர்ட் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவா. இந்த கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் வேண்டாமா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன சார், கம்ப்ளைண்ட் வாங்க உங்களுக்கு பயமா இருக்கா? சேச்சா, அதுக்காக இல்லம்மா. ஏதோ தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்னு விட்டுட்டா நல்லது. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தா அவங்களோட பிரச்சனையை உன்னால் தாங்க முடியாதுமா. சட்டம் என் பக்கம் இருக்கு, நியாயம் என் பக்கம் இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நீங்க நிறைய சினிமா பாப்பீங்களா? இந்த வசனம்லாம் சினிமால பேசினா நல்லா இருக்கும், ஆனா நிஜ வாழ்க்கையில ஒண்ணுத்துக்கும் ஆகாது. இந்த பாருங்க, பெரிய இடத்து பிரச்சனை எல்லாம் வேண்டாம், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது சார். நான் இப்போ கம்ப்ளைண்ட் தரதான் போறேன். நீங்க வாங்கல அப்படின்னா உங்க மேலயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி போராடுவேன். ரைட் ஐயா, நமக்கு எதுக்கு வம்பு? எஸ்ஐ வர ஸ்டேஷன்ல இல்ல. இந்த பொண்ணு கொடுக்குற கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா, உட்காந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மாமா, இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. சரி அன்பு. இந்தாங்க.